ஆதியாகமம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று அதிகாரம் 1 முதல் 11 வரை முதல் பகுதி. 2 அதிகாரம் 12 முதல் 50 வரை இரண்டாம் பகுதி. அந்த முதல் பகுதியில் அதிகாரம் 1 முதல் 11 வரை முதல் பகுதியை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, 2 ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. ஒன்று ஜலப்பிரளயத்துக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை வேதம் சொல்லுகிறது. ஜலப்பிரளயத்துக்கு முன்பு என்ன நடந்தது. 2 அதே முதற் பகுதியில 2ஆம் பிரிவு அதிகாரம் 7 முதல் 11 வரை ஜலப்பிரளயத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆக நாம் வரிசை கிரமமாக அதிகாரமாக நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் செய்திகளை கவனித்து வருகிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் யார் என்று பார்த்தால் டாப் 10 அந்த முக்கிய 10 நபர்கள் யார் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அந்த டாப் 10 யார் என்று வேதம் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இருக்கிற பட்டியலை பார்த்தால் தெரிகிறது. ஆக இந்த டாப் 10 இருக்கிற அந்த 10 பேரை 5ஆம் அதிகாரம் கோடிட்டு வரிசையாக சொல்லி இருக்கிறது. நம்பர் 1 ஆதாம், நம்பர் 2 சேத், நம்பர் 3 ஏனோஸ், நம்பர் 4 கேனான், நம்பர் 5 மக்கலலேயேல், நம்பர் 6 யாரேத், நம்பர் 7 ஏனோக்கு, நம்பர் 8 மெத்துசுலா, நம்பர் 9 லாமேக்கு, நம்பர் 10 நோவா. இந்த 10 பேரின் செய்திகளை சுருக்கமாக 5ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த 10 பேரை குறித்த வேற எந்த நிகழ்ச்சிகளும் அதிகமாக இடம்பெறவில்லை. ஆக போன வாரத்தில் நாம் பார்த்தது முதல் பகுதியில் இருக்கிற ஆதாம் முதல் நோவா வரை இருக்கிற அந்த 10 பேரையும், அதற்கு பிறகு நோவா முதல் ஆபிரகாம் வரை இருக்கிற அந்த 10 பேரையும் பட்டியலிட்டு பார்த்தோம். ஆக அந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களை பார்த்தோம். அந்த பெயர்களினுடைய வரிசையில் வருகிற வருஷங்களை பார்த்தோம். யார் யார் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்கள், எவ்வளவு வயதிலே திருமணம் முடித்து அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை 5ஆம் அதிகாரம் தெளிவாக, சந்தேகம் இல்லாமல் சுருக்கமாக சொல்லி இருக்கிறது. இந்த 10 பேர்களிலே எல்லாருக்குமே ஒருவனுக்கு பிறகு ஒரு குமாரனை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஆனால் எல்லாருமே குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறார்கள். அதை கவனிக்க வேண்டும். கவனியுங்கள். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதாமை குறித்து சொல்லுகிறது. ஆதாமை குறித்து சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் காயின், ஆபேல், சேத், அதாவது காயின் முதற் மகன், ஆபேல் 2ஆம் மகன், சேத் 3ஆம் மகன். வசனம் 25, 4:25 3ஆம் மகனை குறித்து சொல்லுகிறது. ஆனால் ஒரு சிலரை ஆதாம் பெற்ற பிள்ளைகளை சொல்லவில்லை. கவனியுங்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப அந்த குமாரத்திகள் இங்கே பட்டியலில் சொல்லப்படல. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சேத்த கவனிங்க. சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தான் என்று 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால்
சேத்தை குறித்து வம்ச வரலாற்றிலே சேத் என்ன செய்தான்? 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5:7. சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனால் அந்த குமாரத்திகள் இந்த லிஸ்ட்ல வரல, மற்ற குமாரரும் வரல. ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லுது. ஏனோசை குறிச்சு வாசிக்கிறோம். ஏனோசுடைய நாட்களில் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 4:26 வாசிக்கிறோம். ஆனால் ஏனோசுக்கு பிறகு வந்தது யார் தெரியவில்லை. பாருங்கள், 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எல்லாருமே குமாரத்திகளை பெற்றிருக்கிறாங்க. எல்லாருக்குமே பல குமாரர் உண்டு, பல குமாரத்திகள் உண்டு. ஆக இந்த 10 பேருக்குமே அது இருக்கிறது. கேனான் 13ஆம் வசனத்தை வாசித்தால் 5:13 குமாரர் குமாரத்தி. மக்களலேயேல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால் குமாரர் குமாரத்திகள். யாரேத் 19ஆம் வசனம் 5:19 குமாரர் குமாரத்தி. ஏனோக்கு 22ஆம் வசனம் 5:22 குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசூலா 26ஆம் வசனம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்கு 30ஆம் வசனம் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஒருவன் மரித்த பிறகு இன்னொருவன் பிறந்து வளர்கிறான் என்று நினைப்போம். அப்படி அல்ல. எல்லாருக்குமே எல்லாரையுமே தெரியும். ஏனென்றால் அங்கே அவருடைய வாழ்நாட்கள் அதிகமாக இருந்ததினால் அவர்களை முகமுகமாய் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த நீண்ட வாழ்நாள். அதற்கு பிறகு அந்த 10 பேர், அந்த மனுஷனுடைய 10 பெயர்களுக்கு பொருள் என்ன என்று பார்த்தோம். அந்த பொருளில் இருக்கிற அர்த்தம், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து படித்தால் ஒரு செய்தி இருக்கிறது என்று பார்த்தோம். அதுதான் மனுஷன் சாவுக்கேதுவாக நியமிக்கப்பட்டவன். ஆனால் ஆசீர்வாதமான தேவன் கீழே இறங்கி வந்து தமது மரணத்தால் ஆறுதலை கொண்டு வந்தார். இதுதான் செய்தி. இந்த செய்தி 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 10 பேருக்கும் ஒவ்வொரு பொருள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 10 பேரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த 10 பேரை திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறப்ப ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடுது. ஆதாம், சேத், ஏனோஸ். முதல்ல இந்த 3 பேரும் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேனான், மக்களலேயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, நோவா. இந்த அதிகாரத்தில் கவனிக்க வேண்டியது எல்லாருக்குமே அவங்க வாழ்நாள் குறிப்பு, எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே முதல் பிள்ளையை எந்த வயசுல பெற்றாங்க அப்படின்னு சொல்லுது. எப்ப திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லல, ஆனா தன்னுடைய முதல் பிள்ளையை எப்ப பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆக இந்த அதிகாரம் முழுசுமே கணக்கு சம்பந்தப்பட்ட செய்தி, வயது அல்லது ஆண்டு இது சம்பந்தப்பட்ட செய்தி. இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்திகளையும் பாடத்தையும் கவனிக்க போறோம். கவனிங்க, முதல்ல கணக்கு வருஷங்களை கவனிக்கிறப்ப 3 காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஒன்னு பிசி, இன்னொன்னு ஏடி, இன்னொன்னு ஏஎம். இது உங்களுக்கு புதுசு. வருஷம் அப்படின்னு நம்ம பேசுறப்ப இந்த 3 நம்ம ஞாபகத்தில் கொள்ளணும். நம்பர் 1, வருஷம் பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவ மையமா கொண்ட கேலண்டர் தான். கிறிஸ்தவங்களுடைய கேலண்டர் இயேசு கிறிஸ்துவ மையமா கொண்ட கேலண்டர். என்ன மையமா கொண்டது?
பிசி, ஏடி. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்ப கிறிஸ்துவுக்கு முன் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஏடினா ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்ல முடியாது. அனோ டொமினி, ஏடினா அனோ டொமினி என்ன, கர்த்தருடைய ஆண்டில் அப்படின்னு பொருள். சோ இதுதான் கிபி. கிபின்னு சொல்றோம்ல, கிபி 2018 வருஷம். அந்த கிபிக்கு ஆங்கிலத்தில் ஏடி அப்படின்னு சொல்றோம். ஏடிக்கு அனோ டொமினி அப்படின்னு பேரு. அந்த அனோ டொமினி அப்படின்ற வேர்டுக்கு இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட், இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட், கர்த்தருடைய ஆண்டு அப்படின்னு பொருள். சரி, இப்ப கிமு, கிபி அது விளங்குச்சு. வழக்கமா இது எல்லாருக்கும் தெரியும், பிசி, ஏடி. ஆனா இன்னும் ஒன்று இருக்குது, ஏஎம். மோஸ்ட்லி யூதர்கள் இந்த கேலண்டரை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க பைபிள்ல. இந்த ஏஎம்ன்றது அனோமுண்டி அப்படின்னு பேரு. அனோமுண்டி, ANOMUNDI, அனோமுண்டி. அப்படின்னா உலகம் துவங்கின வருஷத்துல இருந்து கணக்கிடப்படுவது. உலகம் துவங்கின வருஷத்திலிருந்து கணக்கிடப்படுவது. இப்போ ரொம்ப பேர் யோசிப்போம், அது என்ன கிமு, கிபி? தேவன் ஆதாம சிருஷ்டித்த அந்த நாள்ல இருந்தே வருஷம் தொடங்கி இருந்தா அழகா போட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்க உண்டு. ரொம்ப பேருக்கு கிமு, கிபிய விளங்கி கொள்ள முடியாது. வேதத்தில் இருக்கிற ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கிறப்ப கூட கிமு, கிபி கிடையாது. அப்போ கிமு, கிபின்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு. அந்த கேலண்டர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான், 200-300 ஆண்டுகள் கழிச்சுதான் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஓ, நம்முடைய கர்த்தருடைய ஆண்டுல இருந்து ஏன் நம்மளுடைய நாற்காட்டிகளை அரேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல கிரிகோரியன் அப்படின்ற ஒரு போப்பு, கிரிகோரியன்றவர் ஒரு கேலண்டரை தயாரிக்கிறாரு. அந்த கேலண்டரை அவர் எதை மையமா வச்சு தயாரிக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சு ஹிஸ்டரிய முன்னாடி பின்னாடி பிரிச்சு அதை எழுதுறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கிரிகோரியன் கேலண்டர் உடைய வருஷம். எதை சொல்லுது? கிபி. கிபி 2000, 2001, 2002, 2003 நம்மளுடைய வருஷங்களை கணக்கிடுறதெல்லாம் கிரிகோரியன் கேலண்டர் அடிப்படையில் வர கேலண்டர், நாற்காட்டி கிறிஸ்துவுக்கு பின்னாடி. சரி, அப்படின்னா கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்குதே. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவே இல்லை, ஆனா வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் வருஷம் கணக்கு. மனுஷர் அவர்கள் வாழ்ந்தது, பிறந்தது, அவர்களுக்குடைய முதல் பிள்ளை பிறந்த வயசு, இது எல்லாத்தையும் சொல்லுது. அப்போ வருஷங்களை கணக்கிடுறதுக்கு கூட அவங்க ஏதோ ஒன்று குறியா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பெயர் தான் அனோமுண்டி, ஏஎம். ஓகே, இப்போ முற்பிதாக்களின் பிறப்பும் மரணமும் கவனிங்க. முற்பிதாக்களின் பிறப்பும் கவனம். ஆதாம் நம்பர் 1. ஆதாம் மொத்தம் வாழ்ந்தது 930 வருஷம். ஆனா 130வது வயதில் சேத்தை பெற்றெடுக்கிறான் அப்படின்னு 5ஆம் அதிகாரம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று 130 வயதுல பெற்றெடுக்கிறான். அப்பனா ஆதாம் அந்த 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வருஷங்கள் வந்துட்டே இருக்கும்.
10 வயசு ஆயிருக்கும், 20 வயசு ஆயிருக்குது, 30, 40, 50, 80, 90, 100. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த 110, 120, 130வது வயதுல சேர்த்து, அப்ப அதுக்கு முன்னாடியே காயினும் ஆபேலும் பிறந்திருக்கணும். எப்பன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, கரெக்டா 130 வயசுல சேர்த்து பிறக்கிறான். அப்படின்னா முன்னாடியே ஏதோ ஒரு வயசுல ஆதாமுக்கு காயினும் ஆபேலும் பிறந்திருக்கணும். அதுக்கும் முன்னாடி, காயின் ஆபேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்திருக்கணும். எவ்வளவு நாள் இருந்தாங்க தனிமையா அப்படி சொல்லப்படல. ஆனா ஒண்ணு முக்கியம், ஆதாம் 1ஆம் வயசுல இருந்து, 1வது வயசு 1 இருக்கிற அப்பத்துல இருந்து கவுண்ட் பண்ணி இருக்க போய் தான் 130வது வயசுல சேத்தை பெற்றான் அப்படின்ற குறிப்பு வருது. சரி, இப்போ நம்ம வருஷத்தை எங்க தொடங்குறோம்? ஆதாம்ல இருந்து தொடங்குறோம். ஆதாமுடைய முதல் வருஷம் 1 இல்ல 0, 1ல இருந்து தொடங்கணும். 1ல இருந்து தொடங்கிட்டு வரப்ப 130வது வரை வரப்ப சேர்த்து பிறக்கிறான். இப்போ 2 பேரும் வாங்க பாப்போம். இங்க பாருங்க, ஆதாமுக்கு 130 வயசு. அப்ப சேர்த்து பிறக்கிறாரு. இங்க முன்னாடி இல்லைங்க, சேர்த்து பிறக்கிறாரு 130. ஒன் மோர். சேத் மொத்தம் வாழ்ந்தது 912. இங்க கவனிக்கணும். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேத் 105 வயதான போது, 105 வயசு சேத்துக்கு. 2வது இங்க பாருங்க, ஆதாமுடைய மகன் 130வது வயசுல அப்பாவுக்கு பிள்ளையா பிறக்கிறாரு. இவருக்கு வயசு 105 வரப்ப இன்னொரு பையன் பிறக்கிறான். கவனிங்க, 105, 106, 107, 108, 109, 110 வயசு போய்கிட்டே இருக்குது. 120, 30, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 912 இவர் வாழ்றது. ஆனா 105வது வயசுல இவருக்கு ஒரு பையன் ஏனோஸ். வசனத்தை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? இப்ப படிங்க. சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது. 3வது. இப்போ இப்படியே வரிசையா போகுது இல்ல? இப்ப இங்க இருந்து வருஷம் கவுண்ட் ஆகிட்டே வருது. ஆதாம்ல இருந்து வருஷம் கவுண்ட் ஆகுது. எங்க? 1வது வயசு, 2வது வயசு, 3வது வயசு, 100 வயசு, 130 வயசுல மகன் 130. இவர் பிறக்கிறப்ப இவர் வருஷமும் கவுண்ட் ஆகிட்டே தான் வருது. இப்போ இவர் இருக்கிறாரு. இப்போ ஆதாம் 1ல இருந்து வரப்ப அந்த வருஷம் கூடிக்கிட்டே வருது. எப்படி? ஒவ்வொருத்தருக்குமே ஏனோஸ், கேனான், மக்கலவேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, நோவா. 1ல இருக்கிறோம், சிருஷ்டிப்பின் வருஷத்துல இருக்கிறோம்னு வச்சுங்க. ஒவ்வொருத்தரா ஆட் ஆகிறப்ப வருஷம் கூடிக்கிட்டே வரணும். ஒவ்வொருத்தரும் ஆட் ஆகிறப்ப ஒவ்வொருத்தரும் பிறந்துன்னு வராங்கன்னு பாருங்க, வருஷம் கூடிக்கிட்டே வரணும். இப்ப இது உங்களுக்கு புரியலன்னா அடுத்தது சொல்றேன், கவனிங்க. ஆதாம் 130 வயதுல சேத்தை பெற்றான். வருஷம் 130. சிருஷ்டிக்கிறப்ப 1ன்னு வைங்க. தேவன் இவரை சிருஷ்டிக்கிறப்ப வயசு 1. கவனிங்க, சேத்து 105 வயசுல ஏனோக்க பெற்றாரு அப்படின்னு பார்த்தோம். இதோ இவருடைய 105 வயசுல ஏனோக்க பெற்றாரு. ஆனா உலக சிருஷ்டிப்பின் வருஷம் 235. இது அப்படியே கூடிக்கிட்டு வருது. லிசன், 130 இந்த பழைய பிறந்தது, சேத்து பிறந்தது கூட்டினா
135. ஸோ உலகம் உண்டாவி தேவன் படைச்சு ஆதாம் உருவாகி 135 வருஷம். மூணாவது ஆளு ஏனோசு 90வது வயதுல கேனான பெற்றான். அப்போ உலகம் உண்டாகி 325 வருஷம். ஒவ்வொருத்தரும் வருஷம் ஆட் ஆக சிருஷ்டிப்பின் வருஷம் கவுண்ட் ஆகிட்டே வருது. கேனான் 70 வயதுல மக்களை ஏற்படுற. இங்க பாருங்க, ஏனோசு அவனுடைய பையன் 70 வயதுல மக்களை ஏல். அப்போ உலகத்தின் வருஷம் 395. உலக வருஷம்னா என்ன? அந்த ஜீரோல இருந்து தொடங்குறோம். ஆதாம சிருஷ்டித்துல இருந்து 1 2 3 4 தொடங்குறோம். 130 வயசு, அப்புறம் 131, 132, 133, 140 அப்படியே வரப்ப அதுக்கப்புறம் இங்க சேர்த்து அதுக்கு பிறகு ஏனோஸுக்கு பிறகு கேனான். ஒவ்வொருத்தரும் பிறந்துகிட்டு தான் வராங்க. உலக தோற்றத்திலிருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தா ஜீரோல இருந்து வருஷம் கூடிக்கிட்டே போகுது. அதை தான் நான் உங்களுக்கு இதை போட்டுட்டு வரேன். இதுதான் ஏஎம் அனுமுண்டி. ஓகே, கேனான் 70 வயதுல மக்களையில பெற்றான். அனுமுண்டி ஏஎம், பிசி சொல்றோம், ஏடி சொல்றோம். இது ஏஎம் அனுமுண்டி உலகம் உருவாக்குன ஆதாம்ல இருந்து கவுண்ட் பண்ற வருஷம். ஓகே, 395. நம்பர் 4, மக்களையில 65 வயசுல யாரை பெறான்? வருஷம் அனுமுண்டி 460. அப்பனா இங்க பாருங்க, ஆதாம்ல இருந்து 5வது தலைமுறை வர்றதுக்குள்ள உலகம் தோன்றி 460 வருஷம் ஆயிட்டு. ஓகே, நம்பர் 6 யாரேத் 162 வயதுல ஏனோக்கு பெற்றான். நம்பர் 7 ஏனோக்கு 65வது வயசுல மெத்துசுலாவை பெற்றான். அனுமுண்டி உலகம் தோன்றின வருஷம் 687. ஓகே, இப்போ ஏனோக்குடைய பிறந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏனோக்கு பிறந்த வருஷம் 622 ஏஎம். ஏனோக்கு பிறப்பு கவுண்ட் எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஆதாம் 1 2 3 4. ஓகே, மெத்துசூலா 187வது வயதுல லாமேக்கை பெற்றான். அனுமுண்டி உலகம் தோன்றின வருஷம் 874. நம்பர் 9 லாமேக்கு தனது 182வது வயதுல நோவாவை பெற்றான். அனுமுண்டி வருஷம் உலகம் தோன்றி 1056 வருஷம். 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏஎம் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த வயசுல இருந்து வரும். எப்ப சிருஷ்டிக்கப்பட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 130 வயசுல சேர்த்து பிறந்தான்னு அந்த குறிப்பு சொன்னதுனால அதுதான் நமக்கு கிடைக்கிற குழு. லாமேக்குக்கு நோவா பிறக்கிறாரு. இப்ப நோவா பத்தி குறிப்பு கவனிச்சுட்டே வரப்போறோம். கவனிங்களேன், ஒன்னொன்னா பார்ப்போம். 130 வருஷம் ஏஎம் சேத்து பிறப்பு. டவுட் இருக்கா? இல்ல, ஏன்னா அதுதான் சொல்லி இருக்கிறோம். இப்போ ஏஎம் 235 வருஷம் 235ல ஏனோஸ் பிறப்பு. நம்பர் 3 வருஷம் 325ல ஏஎம் கேனான் பிறப்பு. நம்பர் 4 395 ஏஎம் அனுமுண்டி மக்களலேல் பிறப்பு. நம்பர் 5 460 ஏஎம் அனுமுண்டி யாரேத் பிறப்பு. நம்பர் 6 622 ஏஎம் ஏனோக்கு பிறப்பு. 687 ஏன் ஆதாம் மிஸ் ஆச்சுன்னா
ஆதாமுடைய 0 வருஷம் நமக்கு தெரியல. 130 வயசுல பிள்ளை பெற்றான், அதுதான் தெரியுது. காயின் எந்த வருஷம் பிறந்தான் தெரியல. ஆபேல் எப்ப பிறந்தான் தெரியல. எந்த வருஷம் வெளியே ஏற்றப்பட்டான்னு கூட தெரியல. வேதம் சொல்லல. எங்க குறிப்பை சொல்லுதோ அங்க மட்டும்தான் நமக்கு க்ளூ கிடைக்குது. அங்கதான் நம்ம எங்கன்னா ஆராய்ச்சிக்கு வழி கிடைக்கும். இல்லாததை ஒண்ணு நம்ம தோண்ட முடியாது. எங்கன்னா ஒண்ணு இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகே, 687 AM அனுமுண்டி மெத்துசூலா பிறப்பு. 874 AM லாமேக்கு பிறப்பு. ஓகே, இப்போ இது எங்கிருந்து இருக்குதுன்னா 5ஆம் அதிகாரத்துல தான் இந்த குறிப்பு இருக்குது. கவுண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா குறிப்பு அது சொல்றப்ப ஆதாம், சேத்துடைய பையன் ஏனோஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லுதுன்னா மொத்தம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான் சொல்லிடுது. எந்த வயசுல அவனுக்கு முதல் பிள்ளை பிறந்தான் அதை சொல்லுது. இப்போ கவுண்ட் பண்ணணும்னு நினைச்சா வருஷங்களை கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணிட்டு வந்தா அப்போ இந்த அடிப்படையில தான் இவங்க இந்த வருஷங்கள்ல பிறந்திருக்கிறாங்க. இவ்வளவும் இந்த 5ஆம் அதிகாரத்துல உள்ள இருக்குது. மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சு போட்டோம்னா இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 930 AM. இதனுடைய தொடர்ச்சி இது. இங்க பாருங்க, இதனுடைய தொடர்ச்சி அப்படியே வருது. பிறப்பு 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 பார்த்தோம் இல்ல, வருஷம் தொடங்கி பிறப்பு பார்த்துட்டே வரும். 874 AM வரப்ப லாமேக்கு பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 930 AMல ஆதாம் மரிக்கிறாரு. ஆதாமின் மொத்த வருஷம் 930. சோ 1ல ஆதாம் 1ன்னு ஆரம்பிச்சிருந்தா, பிறப்பு 1ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா, வருஷம் 1ன்னு ஆரம்பிச்சா அவர் மரிக்கிறது 930. அப்போ வருஷம் 930 தானே. ஒன் மேன், தி ஃபர்ஸ்ட் மேன். ஓகே, 987 AM ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். 1042 AM அனுமுண்டி சேத்தின் மரணம். 1056 AM அனுமுண்டி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட வருஷத்திலிருந்து கணக்கு பண்ற AM அனுமுண்டி நோவாவின் பிறப்பு. கவனிங்க, என்ன வருஷம்? 1000. வெயிட், நோவாவுக்கு அப்பா யாரு? லாமேக்கு எந்த வயசுல நோவா பிறக்கிறாரு? எல்லாமே உள்ள இருக்குது. 100. ஓகே, கவனிங்க, 1140 AM ஏனோஸ் மரணம். எந்த ஏனோஸ்? சேத்தின் பையன் ஏனோஸ் மரணம். ஓகே, 1235 AM கேனானின் மரணம். முதல்ல எல்லாம் பிறப்பு பார்த்துட்டோம், அவங்க வாழ்ந்துட்டு வராங்க, இப்ப மரிக்கிறாங்க. வரிசைப்படி பிறப்பு மரணம் ரெண்டுமே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல அந்த 10 பேருக்கு சொல்லுது, குறிப்பா 9 பேருக்கு சொல்லுது, நோவாவை தவிர்த்து. ஓகே, 1290 AM மகலலேயேல் மரணம். ஓகே, 1422 AM அனுமுண்டி யாரேத் மரணம். 1554 AM நோவாவின் திருமணம். பின்னாடி இப்ப உள்ள போய் ஒவ்வொருத்தரையா பார்ப்போம். இப்ப முதல்ல குறிப்புகளை மட்டும் எழுதுவோம்.
1558 AM அனுமுண்டி. சேம் பிறப்பு, நோவா மகன் சேம். 1651 AM லாமேக்கு மரணம். லாமேக்கு யாரு? நோவாவுடைய அப்பா. சோ மரணம் ஆச்சா. 1651 AM பேழையை கட்டுமானம் துவக்கும். பேழை கட்டுமான துவக்கும். 1656 மெத்துசூலா மரணம். 1656 AM ஜலப்பிரளயம் துவக்கம். இப்ப கவனிக்க வேண்டியது, ஜலப்பிரளயத்துக்கு முன்னால கொஞ்சம் கவனிக்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஓகே, நோவா. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். நோவா 500 வயதான போது, 500 வருஷமா இவர் திருமணம் பண்ணல. மற்றவங்க எல்லாம் 70 வயசு 90 வயசு அதுல பண்ணியிருக்கிறாங்க. நோவா மேரேஜ் பண்றதுக்கு 500 வருஷமா பண்ணல அப்படின்னு தெரியுது. பின் குறிப்புல ஒவ்வொருத்தரையும் பத்தி பார்க்க போறோம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ ஜலப்பிரளயம் வரப்போது எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? இப்போ நோவாவுக்கு 500 வயது இருக்கும்போது பிள்ளை 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. கவனிங்க. சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். லிசன், ஒரே வருஷத்துல 3 பேரே பெற்றான்னு இருக்குது. ஒரு அம்மா ஒரு வருஷத்துல எத்தனை பிள்ளை பெக்கும்? ஒரு பிள்ளை தான் பெக்கும். அதிகமா இருந்தா ட்வின்ஸ், ரேரா இருந்தா ட்ரிபிள், எப்போ வரலாறு. ஆனா இங்க ஒரே வருஷத்துல 500 வயது ஆன போது சேம் காமியாபத்தை பெற்றான்னு இருக்குது. நம்ம என்னைக்குமே அப்படி யோசிச்சதே கிடையாது. என்னடா இது ஒரே வருஷத்துல 3 பேர் வருது அப்படின்னு. அப்போ இங்க ஏதோ ஒண்ணு நம்ம புரிஞ்சு இருக்கணும், இல்ல அதை சொல்றது எங்கன்னு நம்ம ரூட்டை தேடணும். இந்த இடத்துல இப்படி வரப்ப இன்னொரு இடம் இங்க புரியலன்னா இன்னொரு இடத்தை தேடணும். எல்லாருக்குமே வயசு வந்தப்ப ஒருத்தனை தான் பெற்றான்னு வருது. மூத்த பையனை தான் சொல்லிக்கிட்டு வருது. ஆதாம் சேத்தை பெற்றான், சேத் ஏனோஸை பெற்றான், ஏனோஸ் கேனானை பெற்றான், கேனான் ஒவ்வொருத்தர் தான் சொல்லுது. ஆனா நோவாவுக்கு 500 வயதான போது சேமை பெற்றான் அப்படின்னு சொல்லல, காமை பெற்றான் சொல்லல, யாபேத் பெற்றான் சொல்லல, 3 பேரையும் சேர்த்து சொல்லுது. அப்ப இங்க ஏதோ எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, பின்னாடி போறப்ப பார்ப்போம். இப்ப the man, first man ஆதாம் 1ஆம் வருஷத்திலிருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தா, இந்த இடம் வந்ததுமே ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நோவா பிறக்கிறது 1056ஆம் வருஷம். உங்களுடைய வருஷம் இப்ப எழுதுனீங்களே, அதுல பாருங்க, லாமேக்குக்கு பிறகு நோவா எந்த வருஷம் பிறக்கிறாரு? இப்ப எழுதுனீங்களே, கரெக்டா? கரெக்டா? சோ நோவாவின் பிறப்பு 1056 AM. BC AD எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ, கிறிஸ்துவுக்கு முன்னால கிறிஸ்துவுக்கு பின்னால கிமு கிபின்ற மாதிரி AM யூஸ் பண்றோம். ஆதாம் உலகத்தின் முதல் மனுஷன் பிறந்ததுல அந்த 1ஆவது வருஷத்துல இருந்து, அதுதான் AM அனுமுண்டி.
ஓகே, நோவாவின் பிறப்பு 1056. பாருங்க, ஆதியாகம் 7:11 படி நோவாவுக்கு வயது 600, ஜலப்பிரளயம் துவக்கம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 500 வயசு நோவாவுக்கு, பிள்ளை பிறக்கிறான். 600 வயசு நோவாவுக்கு, ஜலப்பிரளயம் வரப்போகுது. கவனிங்க, 7ஆம் அதிகாரம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. சின்ன கணக்கு, கொஞ்சம் பாருங்க, சின்ன கணக்கு. நோவாவுக்கு 500 வயசு இருக்கிறப்ப பையன் பிறக்கிறான். 600 வயசு இருக்கிறப்ப ஜலப்பிரளயம் தொடங்குது, மழை தொடங்குது. இப்போ கூட்ட வேண்டியது பிறக்கிறது. இது இங்க பாருங்க, 600 இது பிறக்கிறது, பிறந்தது. மழை வரப்போறது 600 வயசுல. இந்த பிறந்ததுல இருந்து 600 வயசை கூட்டினா 1656ஆம் வருஷம் தான் பூமியில ஜலப்பிரளயம் வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தியரி, பயங்கர இன்ட்ரெஸ்டிங். இதை படிக்க படிக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டோம், உட்கார்ந்து அதையே படிச்சுட்டு இருப்போம். ஓகே, அதாவது ஜலப்பிரளயம் வந்தது 1656 AM அனுமுண்டி. இப்ப இந்த குறிப்பும் தெரிஞ்சிருச்சு எந்த வருஷம் பெருவெள்ளம் துவங்குச்சு அப்படின்னு. இப்போ இந்த 10 பேரை குறிச்சு வாசிக்கிறோம்ல, இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். இப்போ ஒவ்வொருத்தரை குறிச்சு தனித்தனியா படிக்க போறோம். நம்பர் 1, ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான். லூக்கா 3:38 சொல்லுது. ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான், அந்த ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுது. So the first man, தொடக்கம் தேவன் அவனை தொடக்கி வைக்கிறாரு. இப்ப அவனை குறிச்ச செய்தி, அவனை எப்படி சிருஷ்டித்தாரு? முதல்ல ஆவியின் மனுஷன் மண்ணிலிருந்து எடுத்து அவன் சரீரத்தை செய்யறாரு. சோ அவனுக்கு மண்ணினால சரீரத்தை உண்டாக்குனாரு. ஆதியாகமம் 1:26, 2:7 அதான் வேதம் சொல்லுது. மூணாவது, ஆதாமுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆதியாகமம் 1:28. நான்காவது, தேவன் ஆதாம ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. ஆதியாகமம் 2:8. ஐந்தாவது, ஆதாமுக்கு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2:15-18. ஆறாவது, தேவன் ஆதாமுக்கு மிருகங்களுக்கு பெயர் வை அப்படின்ற உரிமையையும் சுதந்திரத்தையும் கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19-20. 7, ஆதாம் தனிமையா இருக்கிறான்றத பார்த்து ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறாரு, ஏவால. ஆதியாகமம் 2:21-22. 8 குறிப்பு 8, ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை பறித்து புசிச்சு பாவம் செய்யறாங்க. ஆதியாகமம் 3:1-10. நம்பர் 9, புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்ன கனியை புசித்ததுனால, தேவ வார்த்தையை மீறந்தனால ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஆதியாகமம் 3:17-24. இதற்கு பிறகு வெளியே வந்த பிறகு ஆதாமுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். முதல் மகன் காயின், 2வது மகன் ஆபேல், 3வது மகன் சேத்து. ஆனா 5ஆம் அதிகாரத்துல ஆதாமுக்கு குமாரத்திகளும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுது. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. ஆனா அந்த குமாரத்திகள் யார் அப்படின்னு இங்க சொல்லப்படல. ஆதாம பற்றிய குறிப்புல ஆதாம் தனது 130வது வயதுல சேத்தை பெற்றான்.
அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான்னு 5 நாள்ல சொல்லுது. இங்க இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கவனிச்சீங்கன்னா, ஆதாமுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்களாம். 3 ஆண் பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்களாம். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு பேரு, ஒருத்திக்கு பேரு அசுரா, இன்னொருத்திக்கு பேரு ஏவான் என்று கூறப்படுகிறது. இந்த இருவரும், இந்த அசுராவும் ஏவானும், இந்த 2 பிள்ளைகளும் காயின் சேத்து இவங்களை திருமணம் பண்ணாங்களாம். இந்த செய்திய புக் ஆஃப் ஜூபிலி அப்படின்ற புஸ்தகம் சொல்லுது. ஆக இது ஒரு சின்ன செய்தி தான். இது பெரிய உபதேசம் கிடையாது. இதை வச்சு நம்ம எந்த காரியத்தையும் பண்ண போறது கிடையாது. ஒரு சின்ன க்ளூ செய்தி. காயினுக்கு மனைவி யார், காயினுக்கு மனைவி யாருன்னு கேட்கிறோமே, அப்பெல்லாம் பதில் தெரியாது. இது பாருங்க, இங்க பதில் வருது. ஓகே, இது முழுசும் ஆதாம குறித்த செய்தி. அது இல்லாத இன்னொன்னு, ஆதாம் ஏவாள் இந்த 2 பேரும் 3 மதத்தினர் யூஸ் பண்றாங்க. 1 யூத மதம், 2 கிறிஸ்தவ மதம், 3 இஸ்லாமிய மதம். இந்த 3 மதத்தவருமே ஆதியின் முதல் மனுஷன், முதல் மனுஷி அப்படின்னு அழைக்கப்படுற ஆதாம் ஏவாள் அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கப்படுறாங்க. சோ ஆதாம பற்றின குறிப்பு இந்த அதிகாரத்துல சில காரியங்களை தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பு 2, சேத். ஆதாமின் 130வது வயசுல சேத் பிறந்தான். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் தனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் ஏவாள் பெயரிட்டதா சொல்லுது. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதாம் பெயரிட்டதா சொல்லுது. சரி, இத வேற ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, காயின் ஆபேலை கொன்றதற்கு பதிலாக தேவன் தனக்கு ஆபேலின் இடத்தில் இன்னொரு வித்தை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இன்னொரு வித்து, அனதர் சீடு அப்படின்னு சொல்லுது. உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு தேவன் சொன்னாரே, அந்த வித்து. சோ அத மனசுல வச்சு ஒருவேளை முதல் புள்ள காயின் அந்த வித்தா இருக்குமோ, தேவன் கொடுத்த வித்து. 2வது பையன் ஆபேல் அந்த வித்தா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்போட இருந்தாங்களாம் ஆதாமும் ஏவாளும். ஆனா இந்த 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை பார்த்த பிறகு இவங்க அந்த வித்தா இல்ல, அவங்களா இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 3வது பையன் சேத் பிறக்கிறப்ப தேவன் ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு வித்தை கொடுத்தார் அப்படின்னு நினைச்சு அந்த பேரை வச்சாங்களாம். சோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அதுவே எதிர்பார்ப்பாவே இருக்குது. அந்த வித்தா இருக்குமோ, தேவன் சொன்ன வித்து இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ அப்படியே எதிர்பார்க்கிறாங்களாம். அப்போ அந்த 930 வருஷமும் ஆதாம் உயிர் வாழ்ந்தான்னு இருக்கு. இந்த 930 வருஷமும் ஒவ்வொரு பிறப்பையும் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். அந்த வித்து இவனா இருக்குமோ, அந்த வித்து இவனா இருக்குமோ, அந்த வித்து இவனா இருக்குமோன்னு எதிர்பார்க்கிறாங்களாம். ஓகே, இது சேத்த குறிச்சது. சேத்து குறிப்பை கவனிப்போம். சேத் தனது 105வது வயதில் ஏனோசை பெற்றான். இந்த 10 பேர் உங்களுக்கு திரும்ப திரும்ப கவனத்தில் வந்துடணும். ஏன்னா இப்பவே மெமரி ஆயிட்டு இருக்கோம், திரும்ப படிச்சு எழுதினாலே. ஏனோசை பெற்றான். கவனிங்க, ஏனோசுடைய நாட்கள்ல தான் மக்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க அப்படின்னு
4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, ஏனோக்குடைய நாட்கள்ல தேவனுக்கு விரோதமாகவும் மக்கள் பெருகினாங்க, தேவனுக்கு விரோதமா மீறி நடந்தாங்க, தேவன் இல்லாத சமுதாயமும் கூடவே உருவாச்சு. அப்படின்ற காலகட்டத்தில் சேத்து தான் தேவனுடைய நாமத்தை தொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரமா அந்த நாட்கள்ல இருந்தானா. கவனிங்க, இந்த டாப் 10 இருக்குதே, 5ஆம் அதிகாரத்துல வர 10 பேரும் டாப் 10 எல்லாருமே நல்ல மக்கள், எல்லாருமே தேவனை நேசிச்சவங்க, கர்த்தரை நேசிச்சவங்க, ஆண்டவருக்கு பிரியமானவங்க. அதனால தான் அவங்களுடைய ஹிஸ்டரி இதுல சொல்லப்படுது. ஒவ்வொரு காரியத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவங்க வாழ்றப்ப உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். சோ இந்த பேஸ்ல ஒவ்வொருத்தரையும் படிச்சுட்டு வரப்பதான் ஏன் ஜலப்பிரளயம் வரணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் வரும். 5ஆம் அதிகாரம் இந்த பெயர்களையும் ஆண்டுகளையும் சொல்லி முடிச்சுட்டு 6ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்துக்கு செய்தியை சொல்ல துவங்குது. மகா பெரிய தேவன், அன்புள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன், உலகத்தை அழிக்கணும், மனுஷனை அழிக்கணும், மிருகங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க போறாரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய காரியங்கள், சம்பவங்கள் அவர் வெறுக்கிற அளவுக்கு உலகத்துல ஏதோ நடந்திருக்கணும். அப்போ அந்த நிகழ்ச்சிகள் எங்க தொடங்குது? தேவனுக்கு விரோதமா ஜனங்க நடக்கிறது, வாழ்றது, இதெல்லாம் எங்க தொடங்குதுன்னா இந்த 5ஆம் அதிகாரத்துல வர நபர்கள் இருக்கிறாங்களே, இந்த நபர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் சூழல்ல, சமுதாயத்துல என்னெல்லாம் நடந்துச்சு. அப்படி சமுதாயம், மக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா வாழ்ற காலகட்டத்துல இந்த நபர்கள் இருக்கிறாங்களே, சேத்து, ஏனோசு, கேனானு, மக்களலேல், யாரேத்து, ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, இவங்கெல்லாம் தேவனை நம்பி தேவனை சார்ந்தவங்களா, தேவனுக்காக நின்றவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் இவங்களுக்கு இவ்வளவு நீண்ட நாட்களை கொடுத்து இவங்க ஃபேமிலியில இருந்து நல்லவங்களையே ஆண்டவர் நேசித்திருக்கிறாரு. இவங்க ஃபேமிலிக்குள்ளவே, இல்லாட்டி இவ்வளவு பெரிய வாழ்நாள் ஏன் கொடுக்கணும்? அப்போ அடுத்த அதிகாரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திலேயே நிகழ்ச்சிகளின் முகவுரை, முன்னுரை, பொருள் எல்லாம் உள்ள இருக்குது. அப்போ அடுத்த அதிகாரம் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி சமுதாய சூழலையும் அந்த மக்கள் வாழ்ற முறையையும் இந்த அதிகாரத்தில், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் தான் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, குறிப்பு 3, கேனான். ஏனோசின் 90வது வயதின் போது கேனானை பெற்றெடுக்கிறான். ஆதியாகமம் 5:9 கவனிக்கணும். ஏனோசு தனது 90வது வயதுல கேனானை பெற்றெடுக்கிறான். கேனான் தனது 40 வயதிலேயே ஞானமும் அறிவும் உள்ளவனா மாறுறான். நீங்க கவனிக்கணும், இந்த குறிப்புகளை நீங்க எழுத வேண்டியதில்லை, ஆனா நிகழ்ச்சிகளை உள்வாங்குங்க, முக்கியம். ஏன்னா இப்ப நான் சொல்றது உள்ள இல்ல, வெளியே இருந்து சொல்றேன். அப்போ என்ன நடக்குதுன்றது மைண்ட்ல போட்டு வைங்க. குறிப்புகளை உங்களுக்கு என்னைக்குனா கிடைச்சிடும். ஓகே, கேனான் 40வது வயதிலேயே தேவ ஞானமும் அறிவும் பெற்றவனா இருக்கிறான். இதனால என்ன ஆச்சுன்னா மனுஷர்கள்லாம் இவனை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அது இல்லாத தேவனுடைய அறிவுல நிறைஞ்சு இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் இவன் மிகப்பெரிய ஞானியாகவும் இருந்தான், எல்லா மக்களையும் ஆளுகிற தன்மை கொண்டவனாகவும் இருந்தான். இது இல்லாத தேவ ஞானம் இவனுக்கு இருந்ததுனால விவேகம் நிறைஞ்சிருந்தான். இந்த ஞானமும் விவேகம் அதிகமா இருந்ததுனால ஆவிகளுக்கு கூட பேசக்கூடியவனா, பிசாசுகளை கூட அடக்கக்கூடியவனா, அவ்வளவு வல்லமையும் ஞானமும் படைச்சவனா இருந்தானா. ஓவர் ரூல் பண்ணானா ஸ்பிரிட்டுகளை கூட. அது இல்லாத இவன் என்ன பண்றான், இவனுடைய ஞானத்தின் மிகுதினால தேவன் ஒரு நாள் பூமியை அழிப்பார் அப்படின்னு முன்குறிச்சே அறிஞ்சு ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சானா. பாருங்க,
ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியை அழிப்பாரு அப்படின்னு அந்த தேவ ஞானத்தின் மிகுதினால இவன் காலத்திலேயே அந்த அறிவிப்பு அங்க இங்குமா இவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதுவும் இல்லாத இவன் நாட்கள்ல தேவனுடைய ஞானம் இவனுக்கு இருந்ததுனால கற்பலகைகளை தேவனுடைய காரியங்களை எழுதி பொக்கிஷமா தான் சேர்த்து வச்சுட்டு வந்தானா, பொக்கிஷங்களா சேகரிச்சு வந்தானா கற்பலகைகளை, தேவனுடைய வழிகளை. அந்த நாட்கள்ல எந்த வேதம் கிடையாது, ஆராதனை கிடையாது, இல்லை இப்படிதான் தேவனை தொழணும் அப்படின்ற வரையறை கிடையாது. அந்த நாட்கள்ல தேவ மனுஷர்கள் யாரோ ஒருத்தன்னா தேவனோட நெருங்கி இருக்கிறப்ப அவனை கொண்டுதான் தேவன் பேசுறாரு, அவனை கொண்டுதான் ஜனங்களும் தேவனை அறியறாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற இந்த 10 நபர்களுமே மிக முக்கியமான நபர்கள். தேசத்தில் இருக்கிற மக்கள், சமுதாயத்து மக்கள் தேவனை விட்டு சோரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அவங்களெல்லாம் தேவன் பக்கம் இழுக்க இவங்க முக்கியமான நபர்களா இருக்கிறாங்க. சோ கேனானுடைய காலத்துல அவன் கற்பலகைகளை எழுதக்கூடிய ஞானம் உள்ளவனாவும் இருந்தான். அது மட்டுமல்ல, இவன் பூமியில ஆளக்கூடிய தலைவனாகவும் இருந்தான். அந்த நாட்கள்ல அநேகர தேவனுக்கு நேரா நடத்தினான். தனது 70வது வயதில் மகலலயேல் என்பவனை பெற்றான். ஆதியாகமம் 5:12 வாசிங்க. கேனான் 70 வயதான போது மகலாலேயலை பெற்றான். கேனானுடைய பையன் மகலலயேல். இங்க பாருங்க, இப்போ இந்த கேனானு மொத்தம் 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் பிறந்தாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் குமாரர்கள் குமாரத்திகள் பிறந்தாங்க அப்படின்னு வேதம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது. ஆனா குமாரத்திகள் பெயர் சொல்லல. வேற எங்கேயாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சாதான் அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ கேனானுக்கு மொத்தம் 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் பிறந்தாங்க. யார் அந்த 3 குமாரர்? மூத்தவன் மகலலயேல், அடுத்தவன் பேர் ஈனன், அடுத்தவன் பேர் மேரட். இது 3 பாய்ஸ். யார் அந்த 2 குமாரத்திகள்? ஒருத்தி பேரு ஆதாள், இன்னொருத்தி பேரு சில்லால். சோ இந்த ஆதாளும் சில்லாலன்னா காயினுடைய வம்சத்துல வர மெத்துசோவேலினுடைய பையன் இருக்கிறானே லாமேக்கு, லாமேக்கு திருமணம் முடிக்கிறான். ஆதாளுக்கு பிள்ளை பெறுகிறா. ஆதாள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு முதல் பேரு யாபால். ஆதியாகமம் 4:20 வாசிக்கிறோம். இன்னொரு பையனை பெற்றெடுக்கிறா, யூபால். சோ ஆதியாகமம் 4:21 வாசிக்கிறோம். ஆனா சில்லால் இருக்கிறாள, அவ ரொம்ப நாள் பிள்ளை இல்லாதவளா இருந்தா. நீண்ட வருஷம் கழிச்சு அவளுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையின் பேர் தான் தூபால் காயின். ஆதியாகமம் 4:22. அதுக்கு பிறகு இன்னொரு மகளை பெற்றெடுக்கிறா, அவளுக்கு பேரு நாமால். ஆதியாகமம் 4:22. சோ கேனானுடைய பேர் தெரியும், அவருக்கு பிள்ளைங்க பிறந்தாங்கன்னு தெரியும். ஆனா கேனான் 70 வயதாகும் போது மகலலயேலை பெற்றான். அவ்வளவுதான் இங்க இருக்கிற குறிப்பு. அதுக்கு பிறகு அவன் குமாரத்திகளையும் குமாரரையும் பெற்றான் அப்படின்னு தெரியுது. ஆனால் அவனுக்கு பிறந்தது 3 ஆண்களும் 2 மகள்களும். அந்த 2 மகள்கள் எங்க மேரேஜ் பண்ணாங்க அப்படின்றத இங்க கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்ப பாருங்க, இந்த லாமேக்கும் தூபால் காயினும் அப்பாவும் பிள்ளையும். தூபால் காயின், காயின் இல்ல தூபால் காயின். இவன் ஒரு பையன். யாரு? சில்லால் பெற்றெடுத்தவன். இந்த தூபால் காயின் வாலிபனா இருக்கிறான், சின்ன பையனா. அவங்க அப்பா லாமேக்கு வயசானதுனால கண் பார்வை மங்குனுச்சு. 2 பேரும் வயல்வெளியில போறாங்க. தூரத்துல பாக்குறப்ப ஏதோ ஒரு விலங்கு இருக்கிற மாதிரி, மிருகம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்திக்க அம்பு எடுத்து அந்த மிருகத்தை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கிட்ட போய் பார்த்தா அது
காயின், ஆபேலை கொன்ற காயின். ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு அந்த சோகத்துல, அந்த வெறுப்புல, அதிர்ச்சியில பக்கத்துல இருந்த பையனை அவன் நெருக்கிட்டான். கையை அது அந்த சோக துக்கத்துல அவனை அவன் கையை பிடிச்சி கழுத்தை நெருக்கிட்டான். இதனால பெரிய ஒரு ஆள் காயினும் இறந்துட்டான். அதே இடத்துல வாலிபன் தன் பையன் வாலிபனும் இறந்துட்டான். இதத்தான் போய் ஆதாலே சில்லாலே கேளுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொண்டேன். அதை சொல்றான் ஆதியாகமம் 4:23 24 சம்பவம் இங்க இந்த மாதிரி நடக்குது. செய்தி அங்க சொல்லப்படல. ஓகே, இது கேனானுடைய வம்சத்துல வருது. குறிப்பு 4, பெயர் மக்கலலயேல். மக்கலலயேல் தனது 65வது வயதில் யாரேத்தை பெற்றான். ஆதியாகமம் 5:15. மகளேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். யாரேத்தை பெற்ற பின் எவ்வளவு வருஷம் உயிர் வாழ்ந்தான்? 5:16. மகளேல் யாரேதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து ஓகே குமாரனே குமாரத்தை பெற்றான். இங்க பாருங்க, மக்களே யாரேத்தை பெற்றான். யாரேத்து தனது 162வது வயதுல ஏனோக்கை பெற்றான். ஓகே, இப்ப ஏனோக்கை குறிச்சு படிக்கணும். ஏனோக்கு அவனுடைய குறிப்பு. யாரேத் ஏனோக்கை பெற்றான் அப்படின்னா ஏனோக்குடைய அப்பா யாரேத். ஆதியாகமம் 5:18. ஏனோக்கு தனது 65வது வயதுல மெத்துசூலாவை பெற்றான். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். இது எல்லாமே குறிப்பு சொல்லுது. 5:22. ஏனோக்கு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனா 5ஆம் அதிகாரத்துல குமாரத்திகள் சொல்லப்படல, மெத்துசூலா மட்டும்தான் சொல்லப்படுது. கேர்ஃபுல்லா கவனிக்கணும், போக போக இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, ஏனோக்கின் குமாரர் யாரு அப்படின்னா மெத்துசூலான்னு தெரியும், அப்புறம் யாருன்னு தெரியாது. பாருங்க, ஏனோக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்க மெத்துசூலா, எலிஷா, எலிமலேக் என்றவங்க அவங்களுக்கு பிறந்தவங்க குமாரர். ஆச்சா, குமாரத்திகளை கவனிங்க. ஏனோக்கு குமாரத்தி மெல்கா, நாமா. மெல்கா, நாமால், இந்த 2 பெண் பிள்ளைங்க. ஓகே, ஏனோக்கு 65 வயசுல முதல் மகன் மெத்துசூலாவை பெற்றெடுக்கிறாரு. குமாரரையும் குமாரத்திகளும் பெற்றெடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. 300 வருஷம் தேவனோட சஞ்சரிக்கிறாரு. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த 10 பேர்ல இந்த ஒரு நபர் தான் மரணத்தையே சந்திக்காம பரலோகம் போறாரு. மரணத்தையே சந்திக்காத. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது 2வது வருகையில, பகிரங்க வருகைக்கு முன்னால அந்தி கிறிஸ்து ஆட்சி உலகத்துல நடக்கும். அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிய 2 சாட்சிகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிப்போம். அந்த 2 சாட்சிகள் யார் அப்படின்னா 1 ஏனோக்கு, 2 எலியா. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் பூமியில உயிரோடு இருக்கிறப்பவே மரணத்தை காணாதபடி அப்படியே பரலோகம் போயிட்டாங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் தான் மனுஷனுக்கு தேவன் நியமிச்சது. அப்படின்னா தேவகுமாரனாகிய இயேசுவே பூமிக்கு வந்து மரணத்தை சந்திச்சு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் தான் உயிரோடு எழுந்தாரு. ஆனா ஏனோக்கும் எலியாவும் தேவ மனுஷர்கள். அவங்க மரணத்தையே காணாத பரலோகம் போறாங்கன்னா இயேசுவை விட அவங்க பெரியவங்க இல்லை.
அதனால திரும்பவும் அவங்க பூமிக்கு வந்து ஊழியம் செஞ்சு மரணத்தை ருசி பார்த்து மரிச்ச பிறகு அவங்க மறுபடியும் உயிர் தெழுந்துதான் மேல போகணும். சோ ஏனோக்கு இங்க மிக முக்கியமான நபர், கவனிக்கப்பட வேண்டியது. ராப்சர் அப்படின்னு சொல்றோம். ஒரு இமைப்பொழுதுல, ஒரு கண் இமைக்கும் பொழுதுல நாம் மறுரூபமாவோம் அப்படின்னு சொல்றோமே, அந்த ராப்சருக்கு பைபிள்ல முதல் எக்ஸாம்பிள் ஏனோக்கு, இரண்டாவது எக்ஸாம்பிள் ஏலியா. மரணத்தை காணாதபடி மனுஷன் போக முடியுமா? என்ன எவிடன்ஸ்? இதான் பெரிய எவிடன்ஸ். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலேயே ஒருத்தனை அப்படி நடந்திருக்கு. பிறகு வாழ்க்கையில ராஜாக்கள் காலத்துல வாழ்ந்த நம்மை போல பாடுள்ள ஒரு தீர்க்கதரிசிக்கும் நடந்திருக்கு. மெத்துசூலா 187 வயதுல லாமேக்கை பெற்றெடுக்கிறான். ஆதியாகமம் 5:25 வாசிங்க. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து, மெத்துசலா தனது 187வது வயசுல உலகத்திலே அதிகமான நாட்கள் வாழ்ந்தது மெத்துசலா. 969 வருஷம். இந்த டாப் 10ல இருக்கிறாங்களே, இதுல ஆல்மோஸ்ட் 7 பேரு 900+. அந்த 900+ வாழ்க்கையில இந்த மெத்துசூலா தான் டாப் 1. ஏன்னா 969, ஆதாம் கூட 930. சோ மெத்துசூலா அதிகமான நாள் வாழ்ந்தது. இப்ப பாருங்க, இந்த மெத்துசூலா தனது 187வது வயதுல ஒரு பையனை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு பேரு லாமேக்கு. இந்த லாமேக்கு வளர்ந்து அவனுடைய 67வது வயசு வர்றப்ப ஆதாம் மரிக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு 930. அப்போ இவங்க எல்லாருமே தெரியும். ஓகே, ஆதாமின் மரணத்தை ஏனோக்கும் மெத்துசூலாவும் முன்னின்று நடத்துறாங்க. பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது. இதை படிக்கிறப்ப அதையும் யோசித்து பார்த்தேன். எல்லாருமே கொஞ்சம் மூத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா டாப் ஃபாதர், பெரிய ஃபாதரே அவர் தான், அப்பா. ஆதாமுடைய மரணத்தை முன்னின்று நடத்தக்கூடியவங்க இவங்க 2 பேரும். யாரு? ஏனோக்கும் மெத்துசூலாவும். அப்போ அந்த மரணத்தை அவங்க சோகமா நடத்தலையாம், கிராண்டா நடத்தினாங்களாம். ராஜாக்களுடைய அலங்காரத்துல நடத்தினாங்களாம். ராஜாக்களை வைக்கக்கூடிய கல்லறையில வச்சு அவங்கள அடக்கம் பண்ணாங்களாம். அந்த மரணத்தை சந்தோஷமா அடக்கம் பண்ணாங்களாம். ஆதாம நல்ல மரணம் அது. ரெண்டாவது, இவங்க அடக்கம் பண்றவங்க யாருன்னா எல்லாருமே தேவனை நேசிச்சவங்க. ஏனோக்கு பிராண்ட் மேன் ஆஃப் காட். மெத்துசூலா பிராண்ட் மேன் ஆஃப் காட். உலகத்துல வெளியே இருக்கிறவங்க துன்மார்க்கரா இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க. சமுதாயம் சீர்கட்டு கிடக்குது. மக்கள் தேவனை விட்டு போறாங்க. அவன் கெட்டு போய் கிடக்கிறான். தனக்கு தெய்வங்களை உண்டாக்குறான். யாரும் நீதி வழியில நடக்கல. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இவங்க நீதிமான்களும் உத்தமர்களும் தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் இவங்க கிட்ட அடிக்கடி பேசுறாரு. ஏனோக்கு காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டாராம். ஓகே, ஆதாம அடக்கம் பண்றாங்க. ஏனோக்கு தனது 365வது வயதுல தேவன் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனோக்குக்கு பிறகு மெத்துசூலா தேவனுடைய வழிகளை மக்களுக்கு போதிக்கிறான். நான் போன வாரம் சொன்னேன், ஏனோக்கு எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படியெல்லாம் தேவனோட நடந்தாரு, ஜனங்கள் ஏனோக்கை எப்படி தேடினாங்கன்னு. ஏனோக்குடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு மெத்துசூலா தேவனுடைய வழிகளை ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. அப்போ மெத்துசூலா பிறந்தது 687 வருஷம் ஏஎம் அனுமுண்டி. இப்போ
மெத்துசுலா வாழ்ந்தது மொத்தம் 969 வருஷங்கள். இது ஆதியாகமம் 5:27 வாசிக்கிறோம். மெத்துசூலா மரிச்ச வருஷம் 1657 வருஷம். ஜலப்பிரளயம் வந்த வருஷமோ 1656 வருஷம். ஜலப்பிரளயம் வர வருஷமோ மெத்துசூலா மரிச்ச வருஷமோ ஒரே வருஷம். மெத்துசூலாவினுடைய பெயரின் பொருள் என்னன்னா, அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்பட்டிருக்கும். அதான் அவனுடைய பெயரின் பொருள். பாருங்க, மெத்துசூலா ஜலப்பிரளயம் துவங்கும் முன்பே மரித்து விடுகிறான். ஜஸ்ட் அந்த வருஷம் தான் பெருவெள்ளம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது. சோ அந்த வருஷத்திலேயே மெத்துசூலா மரிக்கிறான். அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்பட்டிருக்கும் ஜலப்பிரளயம். அதனால அவன் பெயரின் பொருள் எப்படியோ அதே மாதிரி மெத்துசூலா மரிப்பதற்கு முன்பு ஜலப்பிரளயம் வரல, மரிச்ச பிறகு ஜலப்பிரளயம் வருது. ஆனா நடக்கிறது என்னமோ அதே வருஷம், சேம் இயர். இப்போ கவனிக்க வேண்டியது நெக்ஸ்ட் நபர் லாமேக்கு. மெத்துசூலா 187வது வயதில் லாமேக்கை பெற்றான். ஆதியாகமம் 5:25. மெத்துசூலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். மெத்துசூலா வாழ்ந்த மொத்த நாட்கள் 969. இவன் மகன் லாமேக்குக்கு 168 வயதாகும் போது ஆதாமின் மகன் சேத்து இருக்கிறானே, சேத்து, அவன் மரிக்கிறான். இப்ப ஒவ்வொருத்தரா மரிச்சிட்டு வராங்க. ஆதாம் மரிச்சிட்டு, அதுக்கு பிறகு சேத்து. எப்போ? லாமேக்குக்கு 168 வயதாகும் போது. ஓகே, சேத்து வாழ்ந்த மொத்த நாட்கள் 912. இப்போ லாமேக்கு குறிச்சு படிக்கிறோம். லாமேக்கு தனது 180வது வருஷம் அஷ்முயா என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்றாரு. அஷ்முயா இவள் ஏனோக்கின் மகன் எலிஷா என்பவனின் மகள், அதாவது ஏனோக்கினுடைய பேத்தி. அதாவது ஏனோக்கின் பேத்திய லாமேக்கு மனம் முடிக்கிறார். ஓகே, மெத்துசூலாவின் காலத்திலும் லாமேக்கின் காலத்திலும் ஜனங்க சீர்கட்டு இருக்கிறாங்க சமுதாயத்துல. இதனால பூமிய எந்த பலனும் இல்லை, பூமி வெறிச்சோடி கிடக்குது, அறுப்பு கிடையாது, ஜனங்க சந்தோஷமா இல்லை, சாபம் கூடிக்கிட்டே போகுது. அப்பதான் லாமேக்குக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பிள்ளைய பேர் வைக்கிறப்ப, ஓ பூமியில நமக்கு கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்ட காலத்துல நம்மளை இவன் தேற்றுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நோவா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறாங்க. இப்பதான் லாமேக்கு தான் மகன் நோவாவுக்கு பேர் வச்ச விதம் என்னன்னு புரியுது. அந்த இடத்தை வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 28. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஏன் தேற்றுவான்? சமுதாய சூழல், மக்கள் சூழல் சரியில்லை. விதைப்பு விதைச்சா விளையில, முள்ளும் குறுக்கும் முளைக்குது. தேவனை ஜனங்க தேடல, சீர்கட்டு கிடக்குது. என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு 6ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் சொல்லுது. அதை பார்க்கிறப்போ நீண்ட ஒரு சரித்திரத்தை பார்க்க போறோம். 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய விரிவாக்கம் மிக அவசியம். ஓகே, சோ ஜனங்க சீர்கட்டு இருந்தாங்க, தேவனுக்கு விரோதமா இருந்தாங்க. இப்போ லாமேக்கு தனது 182வது வயதுல ஒரு குமாரனை பெற்றான்.
அவனுக்கு பேரு நோவா. ஆதியாகமம் 5:28-29 அதை சொல்லுது. நோவா தன் சிறு வயதிலிருந்து மெத்துசூலா தனக்கு போதித்த காரியங்களை கை கொண்டு வந்தான். நோவாவுடைய அப்பா யாரு? லாமேக்குடைய அப்பா யாரு? அப்போ மெத்துசூலா நோவாவுக்கு என்ன வேணும்? தாத்தா. தாத்தா எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம தாத்தாங்க வேற, ஆனா அந்த ஊர்ல அப்ப இருந்த தாத்தாங்க தான் பிள்ளைங்களுக்கு தேவன் வழிகளை போதிச்சுட்டே இருந்தாங்களாம். அது ரொம்ப படிக்கிறப்ப எனக்கு அந்த ஒன் மேன் எவ்ரி பர்சன் செஞ்ச காரியம் தான் என் இருதயத்தை ரொம்ப யோசிக்க வைக்குது. ஒவ்வொருத்தருமே பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தாத்தாக்களை குறிச்சு இங்க படிக்கிறோம். ஆதாம் ஏவால பார்த்தோம், காயின் ஆபேல பார்த்தோம். சோ அம்மா அப்பாவையும் பார்த்தோம், பிள்ளைங்களை பார்த்தோம், பிரதர்ஸை பார்த்தோம். இந்த அதிகாரத்துல பார்க்க வேண்டியது தாத்தாக்களை, தாத்தாக்களுடைய பொறுப்புகளை. தாத்தாக்கள் தங்க குடும்பத்துல தங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் பேரன்களோட எவ்வளோ கவனமோ நேரமோ வாழ்க்கைய அவங்களுக்கு உள்ளவே ஊத்துறாங்க. அவங்க லைஃப, அவங்க ஹார்ட், அவங்க இருதயத்தை, அவங்க அனுபவத்தை பேரன்கள் வாழ்க்கையில ஊத்துறாங்க. இன்னொரு காரியம், பேர பிள்ளைங்க தாத்தாவை தேடி போய் உட்காந்து கத்துக்கிற பிள்ளைங்களாவும் இருந்துச்சு. இப்ப இருக்கிற பேர பிள்ளைங்க தாத்தாக்களை மதிக்கிறது இல்லை. சோ நோவா மெத்துசூலா கிட்ட தேவனுடைய நீதியான வழிகளை கத்துக்கிறாராம். மேரேஜ் பண்ணல ரொம்ப வருஷம் நோவா. ஏன் பண்ணல அப்படின்னா சூழ்நிலை எல்லாம் பார்க்கறான். ஒன்னு வெளியே இருக்கிற சூழ்நிலை, இன்னொன்னு மெத்துசூலாவினுடைய பாடம், லாமேக்கின் பாடம். இவைகள் எல்லாம் நோவாவை ரொம்ப யோசிக்க வைக்குது. நோவாவை தேவன் மேல ரொம்ப விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். நோவா குறிச்சு சொல்றப்ப பாருங்க, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சோ இளமையிலிருந்த நோவா, அவன் இருதயம், அவன் வாழ்க்கை தேவனையே நேஸ்து 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 அப்படியே பழகிருச்சு. அவன் விருப்பம் எல்லாம் அப்பா என்ன சொல்லுவாரு தேவனை குறிச்சு, தாத்தா என்ன சொல்லுவாரு தேவனை குறிச்சு, அதையே விரும்பி விரும்பி கேட்கிறான். தன் காலத்தில் இருந்தவங்களுக்குள்ளவே உத்தமனா இருந்தான், நீதிமானா இருந்தான், தேவனோட சஞ்சரித்தான். ஆனா வெளியே இருந்தவங்க யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. சோ பூமி சரியில்லை, சாபம் இருக்குது, தொழில் சரியில்லை, சரியான லாபம் இல்லை, விளைச்சல் கூட சரியில்லை, பலன் இல்லை, ஆறுதல் இல்லை, யாராவது நம்மளை தேற்ற மாட்டானா அப்படின்ற ஒரு சூழல். அந்த நேரத்துல இவன் பிறக்கிறான். இவன் பிறந்த பிறகு நம்மளை தேற்றுவான்னு சொல்லி நோவா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நோவா வளர்றான், நல்லவனா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், அப்பா கிட்ட தேவனுடைய வழிகளை கத்துக்கிறான், தாத்தா கிட்ட நேரத்தை செலவு பண்ணி தேவனை குறித்து அறிஞ்சுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நோவா எப்பவுமே உலகத்தோடவே சேராத இருந்ததுனால தேவனும் அவனை நேசிக்கிறாரு. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் வாழ்றான். அதாவது நோவா அப்பா நோவாவை பெற்ற பிறகு 595 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. ஆதியாகமம் 5:30 அதை சொல்லுது. லாமேக்கின் மொத்த நாட்கள் 777 வருஷம். லிசன், லாமேக்குடைய அப்பா யாரு? மெத்துசூலா. மெத்துசூலா வாழ்ந்த வருஷம் மொத்தம் 969. மெத்துசூலாவின் பையன் லாமேக்கு வாழ்ந்தது வெறும் 777. வாழ்க்கை முடியுது. தாத்தா இருக்கிறாரு, அப்பா இறந்துடுறாரு. சில சூழ்நிலையில இப்படிப்பட்ட குடும்ப சம்பவங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில சந்திச்சீங்கன்னா
அவங்களுக்கு என்ன உதாரணத்துல பேச முடியும்? ஒரு வீட்டுக்கு போறீங்க, தாத்தா இருக்கிறாரு, ஆனா மகன் செத்துட்டான். எப்படி ஆறுதல் படுத்துறது? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, கிழமை இருக்குது, பையன் போயிட்டான் அப்படின்வாங்க. அந்த கிழமை போயிருந்தா நல்லா இருக்குமே, பையன் போயிட்டானே அப்படின்னுவோம். இங்க பாருங்க, லாமேக்கு 777 வருஷம், ஆனா அவங்க அப்பா மெத்துசலா அவன் அதிகமா இருக்கிறார், 969. அப்போ பேரன் நோவா அப்பாவை இழந்தாலும் தாத்தா கிட்ட நாட்களை செலவிடுறான். பேரன் நோவா அப்பாவை பறி கொடுத்தாலும் தாத்தா இருக்கிறாரு, ஆறுதலா தேவனை குறிச்சு சொல்றாரு, தாத்தா ஆதரவு இருக்குது. அதனாலதான் பேரன் தாத்தா கிட்ட அதிகமான நேரங்களை செலவிடுறான். குடும்பம் எனக்கு இந்த அதிகாரத்தை எவ்வளவு ஈஸியா எத்தனை நாள் ஸ்கிப் பண்ணி இருக்கிறோம் பாத்தீங்களா? ஆனா எவ்வளவு செய்தி உள்ள இருக்குது பாத்தீங்களா? நோவா எந்த வயசுல பிள்ளைகளை பெற்றாரு? 500. அப்ப 500 வயசு வரைக்கும் அவர் மேரேஜ் பண்ணல. ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப வருஷம் மேரேஜ் பண்ணிக்காதே இருக்கிறான். ஏன் நோவா அப்படி இருக்கிறான்னா, இந்த சூழ்நிலையில் மேல, இந்த சமுதாயத்து மேல அவனுக்கு ஒரு வெறுப்பு. என்ன இந்த சமுதாயம், எதுக்காக இப்படி இருக்கிறாங்க, எதுக்காக இப்படி வாழ்றாங்க, ஐயோ எனக்கு யாருமே பிடிக்கல, இந்த உலகமே பிடிக்கல, கர்த்தர் மட்டும்தான் பிடிக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறான் அவன். அதனாலதான் மற்றவங்க எல்லாம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணப்ப இவன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணல. எல்லாத்துக்கும் மேல தேவன் எப்ப வருவாருன்னு காத்துன்னு இருக்கிறானா. மெத்துசூலா சொன்ன பாடம், டேய் நான் சாகரத்துக்குள்ள ஒரு காரியம் நடக்க போதுரா, தாத்தா சொன்னது, எல்லாருமே சொன்னது. அதனால தேவனை நேசிக்கிறான். உலகம் தான் அழிய போதே, நம்ம எதுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பெருவெள்ளம் தான் வரப்போதே, இந்த சீர்கட்ட சமுதாயத்துல நம்ம எதுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தேவனை மட்டும் நேசித்து வாழ்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நோவாவினுடைய வயசு 100, 200, 300, 400 வயசு கடந்துட்டே போகுது. ஓகே, இப்போ நோவா 84 வயசுல சேத்து மகன் பேரு ஏனோசு, அவன் மரிக்கிறான். ஏனோசுடைய மொத்த நாட்கள் 905. ஓகே, நோவாவின் 179 வயசுல கேனான் மரிக்கிறான். இந்த 10 பேரும் உங்களுக்கு மெமரியில இருந்தாதான் நான் சொல்றப்ப அதை உள்வாங்க முடியும். கேனான் வாழ்ந்தது மொத்தம் 910 வருஷம். நோவாவின் 234வது வயசுல மக்கலலயேல் மரிக்கிறான். மக்கலலயேல் வாழ்ந்த மொத்த வருஷம் 895. ஓகே, நோவாவின் 366 வயசுல யாரேத் மரிக்கிறான். யாரேத்தினுடைய மொத்த நாட்கள் 962. பூமியில தீங்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நல்லவங்களை எல்லாம் எடுத்துக்கிறாராம். நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால அவங்களுடைய பிள்ளைங்க, அவரை நேசிச்சவங்களை எல்லாரையும் முதல்ல எடுத்துக்கிறார் ஒவ்வொருத்தரா. இப்போ நோவா 500 வயசாகும் பொழுதுதான் பிள்ளைய பெற்றெடுக்கிறாரு. அப்போ இந்த 500 வருஷமா அவர் என்ன பண்ணாரு அதை தான் பார்க்கிறோம். அவர் வயசு காலத்துல என்ன நடந்துட்டு வருது. நோவாவுக்கு 480 வயதாகும் போது அவனுக்கு முன்ன இருந்த எல்லா தேவனை பின்பற்றின மனிதர்கள் எல்லாம் மரிச்சிட்டாங்க. முற்பிதாக்கள் வரிசையில ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, மெத்துசூலா. அப்போ நோவா அப்பாவையும் இழந்துட்டாரு, அதுக்கு முன்னால இருந்த எல்லாரையும் இழந்துட்டாரு, மெத்துசூலா மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப நோவாவுக்கு வயது 480. அப்ப கூட மேரேஜ் பண்ணிக்கல. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் ஒரு நாள் நோவாவை பார்த்து, நோவா நான்
இந்த காலத்துல உன்னை நீதிமானா நான் பார்க்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, நீதிமானா நீ இருக்கிறல்ல, உன் சந்ததியிலிருந்து சந்ததி வரணும். அதனால நீ போய் மேரேஜ் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடு அப்படின்னு சொல்றாரா தேவன் நோவாவுக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் இந்த சமுதாயத்தை வெறுத்து இருக்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை விட்டு போறாங்க, இவங்களுக்கு நான் டெட்லைன் வைக்க போறேன். என்னை யாரும் கனம் பண்ணல, தேவனை தேடல, தேவனை வாஞ்சிக்காத ஒரு சமுதாயம் இருக்குது, மகா மகா கொடிய பாவம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி 120 வருஷம் தான் டைம். 120 வருஷம் டைம் செட் பண்ண போறோம்னோவா, அவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்களை இருக்க கூடாது அப்படின்னு காடு 120 வருஷத்தை செட் பண்றாரு. இன்னிலிருந்து பார்த்துக்கோ, இனிமே இவன் இருக்க போறது 120 வருஷம் தான் அப்படின்னு. கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இது படிக்கிறப்ப என்ன நினைப்போம்? இது படிக்கிறப்ப மேபி ஆண்டவர் ஒருத்தனுக்கு வயசை 120 ஆக்கிடுவாரோ அப்படின்னு நினைப்போம். இது அதுவல்ல மீனிங். பிக்ஸ் பண்றேன், 120 வருஷம் தான் இனிமே. நோவா 120 வருஷம் டைம் அழிச்சதே சரி, அந்த பிக்ஸ் பண்றாரு, அதான் டைம். அவன் இருக்க போறது 120 வருஷம் தானே அப்படின்னா அவன் இனிமே பிறக்கிறவங்க எல்லாம் 120 வருஷம் தான் இருக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, இந்த சூழ்நிலையில தான் தேவன் நோவாவோட பேசுறாரு. பேசிட்டு அவன் வாழ்க்கையில திருமணமே செய்யாத இருந்தால அவனை திருமணம் செய்யும்படி தேவன் சொல்றாரு. இதனால நோவா நல்ல ஒரு இடத்துல திருமணம் முடிக்கணும்னு நினைச்சு அவன் விரும்புறான். அப்படி இருக்கிறப்ப நோவா நாமா அப்படின்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். இந்த நாமா யாருன்னா ஏனோ கூடிய பொண்ணு. கவனிங்க, நோவா திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த போது நாமாவுக்கு வயது 580. அப்பொழுது நோவாவுக்கு வயது 498. 2 பேருக்கு வயசு வித்தியாசம் 82 வருஷம். சோ இது நோவாவுடைய மனைவி, அவங்கள குறிச்சு சொல்ற செய்தி. இப்ப நோவாவுடைய குடும்பம், நோவா 500 வயதான பொழுது, 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 500 வயதாகும் பொழுது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இப்போ இதே செய்திய 10ஆம் அதிகாரம் சொல்லும். வாங்க பாப்போம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர், வெயிட், 3 பிள்ளைக்கு பேர் என்ன? சேம். இப்ப 3 பேரையும் சொல்லணும்னா யார முதல்ல சொல்லணும்? சேம தானே சொல்லணும். ஆனா 2ஆம் வசனம் யார சொல்லுது? ஏன்னா இதே 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வாங்க. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். யாரு? நோவா பெற்ற மூத்த பையன் யாபேத். சரி, ஏன் சேம் முதல்ல சொல்லுது அப்படின்னா, சேம், காம், யாபேத். இந்த சேமுன்னு சொல்ற அந்த பையன் இருக்கிறானே, அந்த பையனுடைய வம்சத்துல தான் ஆபிரகாம் வராரு. அந்த ஆபிரகாமனுடைய வம்சத்துல தான் ஆபிரகாமின் குமாரன் இயேசு வராரு. சோ முதல்லயே அவனை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. 10ஆம் அதிகாரம் நம்ம படிக்கிறப்ப கூட இதே மாதிரி
ரொம்ப கஷ்டமான பாடம் தான், ஆனா த்ரில்லிங்கா இருக்கும். ஓகே, இப்போ ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் யாபேத் மூத்தவன் என்று கூறுகிறது. 10:21. நோவாவின் மூத்த குமாரன் யாபேத் என்று அறியப்படுகிறது. அந்த வரிசையில் யாபேத், காம், சேம் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வரிசைப்படுத்தி இருக்கிறது. இப்போ நோவாவின் குடும்பத்தை கவனிக்கிறோம். நோவாவின் குமாரர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்தாங்க. நோவாவுடைய பிள்ளைங்க யார் யாரு? அந்த நோவாவுடைய பிள்ளைங்க நோவா கிட்டையும் மெத்துசூலா கிட்டையும் போய் தேவனை குறிச்சு அறிஞ்சுக்குவாங்களாம். நோவாவுடைய பிள்ளைங்க 3 பேரும் மெத்துசூலாவகிட்டையும் நோவா கிட்டையும் கர்த்தருடைய வழிகளை போதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்களை செலவு பண்ணாங்களாம். அந்த நாட்களில் நோவாவின் தந்தை லாமேக்கு மரணம் அடைகிறாரு. அதாவது நோவாவுடைய 595ஆம் வயசுல லாமேக்கு மரிக்கிறாரு. நோவா அப்பா. நோவாவுடைய 595, 600ஆம் வருஷம்தான் ஜலப்பிரளயம் வரப்போகுது. நோவாவுடைய 600ஆம் வருஷம், 600வது வயசுல ஜலப்பிரளயம் வரப்போகுது. 5 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா இறக்குறாரு. நோவாவுடைய அப்பா லாமேக்கு இறக்குறாரு. அவருக்கு மொத்தம் ஆயுசு 777. கேர்ஃபுல்லா கவனிங்க. 5 வருஷத்துக்கு முன்னால அப்பா இறக்குறாரு. இந்த நாட்கள்ல ஜனங்க வாழ்க்கை மிகவும் சீர்கேடா இருந்தது. தேவன் பூமியை அழிக்க திட்டம் கொண்டு நோவா கிட்ட பேழையை உண்டு பண்ணும்படி தேவன் கட்டளை ஏற்றாரு. அப்போ நோவாவுக்கு வயது 595. 600 வரத்துக்கு எவ்வளவு வருஷம் இருக்குது? 5 வருஷமா பேழையை கட்டுறாரு. நோவா 5 வருடங்கள் பேழையை கட்டுமான பணிகளை செய்யறாரு. ஓகே, ஜலப்பிரளயம் வரப்போகுது. பேழைக்குள்ள போனவங்க எத்தனை பேரு? யாரெல்லாம்? 3 குமாரர், நோவா, நோவா ஒய்ஃபு, 3 பிள்ளை, ஆண் பிள்ளைங்க, அவங்க மனைவிங்க. இப்ப ஆண் பிள்ளைங்க சேம், காம், யாபேத்து. இந்த 3 பசங்களுக்கும் 3 பெண்களை தேடணுமே, மேரேஜ் பண்ணணுமே வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா பேழைக்குள்ள நுழையிறப்பவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு 4 ஜோடி உள்ள நுழையுது. நோவா, நோவா ஒய்ஃபு 1 ஜோடி, சேம் அவங்க ஒய்ஃபு, காம் அவங்க ஒய்ஃபு, யாபேத் அவங்க ஒய்ஃபு. ஸோ 4 ஜோடிகள் வேணும். இப்போ நோவா, நோவா மனைவி இருக்கிறாங்க. நோவாவுடைய 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மேரேஜ் ஆகல. இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த 3 பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். அப்போ அவர் இந்த 3 பிள்ளைங்களுக்கும் பெண் எடுத்த இடம் எங்க அப்படின்னா, மெத்துசூலாவின் மகன் எலியாக்கீம் என்பவனுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 3 குமார்த்திகளை இந்த 3 பையனுக்கும் விவாகம் பண்றாரு. இந்த நாட்களில் ஏனோக்கின் மகன் மெத்துசூலா, அதாவது விவாகம் பண்ணி இந்த மெத்துசூலாவுடைய பையனுடைய பொண்ணு, அதாவது மெத்துசூலாவினுடைய பேத்திங்களை நோவாவுடைய 3 பையனுங்களுக்கும் மேரேஜ் பண்றாரு. மேரேஜும் முடிஞ்சிருச்சு. கடைசியா இருக்கிறது தாத்தா மெத்துசூலா. சோ அவரு இந்த காலகட்டத்தில் மரிக்கிறாரு. மெத்துசூலாவின் மொத்த நாட்கள் 969. இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். இந்த அதிகாரத்தினுடைய முடிவுக்கும் 6ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியிலிருந்து நம்ம படிக்க போறோம். இந்த முழு அதிகாரமும் இவ்வளோ செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. செய்திகளின் குறிப்புகள் சொல்ற சுருக்கம் என்னன்னா, தேவன் எல்லாருக்கும் வாழ்நாளை கொடுத்தாரு. ஆனா எல்லாருமே தேவனை நேசித்தாங்க. எல்லாருமே இந்த 10 பேருமே தேவனை நேசிச்சு தேவனோட வாழ்ந்து தேவனுக்காகவே வாழ்ந்து
தங்கள் குடும்பங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் கர்த்தரை நேசிக்கும்படி வச்சாங்க. அதனாலதான் இந்த 10 பேர்ல ஒருத்தன் தேவனே எடுத்துக்கொண்டாரு, ஏனோக்கு. இன்னொருத்தன் 10வது ஆள் நோவா, தேவனோடவே சஞ்சரித்திருந்தான், ஜலப்பிரளயத்தில் காப்பாற்றப்பட்டான். சோ இந்த 10 டாப் 10ல இருக்கிற இந்த 10 பேரும் தேவனுக்காக எப்படி வாழ்ந்தாங்க, தேவனோட எப்படி வாழ்ந்தாங்க, தங்க வம்சங்களை குடும்பங்களை தேவனுக்காக எப்படி ஆயத்தம் படுத்தினாங்க. இதுதான் இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வர பெயர்களின் வாழ்க்கையின் சுருக்கம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் முற்பிதாக்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் உம்மை நேசித்தார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் உமக்கு நேராய் நடத்தினார்கள் என்பதை நிதானமாய் கணக்கிட்டு படிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாகத்தை, தாக்கத்தை எங்கள் குடும்பங்களில கொண்டு வாரோம் ராஜா, எங்கள் வீடுகளில கொண்டு வாரோம், எங்கள் தலைமுறையில கொண்டு வாரோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கொண்டு வாரோம், எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொண்டு வாரோம் ராஜா. அப்பா, உங்களோடவே நடந்து உங்களோடவே அவர்கள் வாழ்ந்ததை வாசிக்கும் பொழுது எங்களுக்கும் அப்படி ஆசையா இருக்கு ஆண்டவரே. உங்களோடு நடக்க, உங்களோடு கரம் பிடித்து நடக்க, உங்களோடு சஞ்சரித்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை பலப்படுத்தும். ஏனோக்குக்கு உதவி செஞ்சது போல எங்களுக்கும் உதவி செய்யும். எங்கள் முற்பிதாக்களுக்காக ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசினது போல ஆண்டவரே எங்களோடு பேசும். எங்கள் தலைமுறையெல்லாம் உமக்கு நாங்கள் ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்காக, அவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பேரன் பேத்திகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி, ஒவ்வொரு வம்சம் ஆண்டவரே, அவர்களுடைய ஒவ்வொரு தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. அவளை இழுத்துக்கொள்ளும், உமக்கு நேராய் நடத்தும், கைவிடாது காத்துக்கொள்ளும். அழுக்கான இந்த உலகத்திலே அவர்கள் கலந்து கரைப்படாதபடி உம்மை மட்டுமே சேவிக்க அனுக்கிரகம் பண்ணும். தேவன் இல்லாத இந்த உலகத்தோடு அவர்களை உழன்று போகாதபடி, சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை இழுத்து கொள்ளுங்க ராஜா. அவளை ஆண்டவரே காத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. விசேஷமா ஆண்டவரே, இன்னைக்கு என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காக, ஒவ்வொரு வாலிபனுக்காக, வாலிப பெண்ணுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, ஒவ்வொரு வயதான பெற்றோருக்காக ஆண்டவரை விசேஷமாய் ஜெபிக்கிறேன். தேவனே அவர்களை கரம் பிடித்து நடத்தும், காத்துக்கொள்ளும், கைவிடாது காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். உலகம் அவர்களை இழுக்கும் போது தடுத்து நிறுத்திவிடும். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அவர்கள் விழக்கூடாது. ஆண்டவரே, அவர்களை கரம் பிடித்து நிறுத்துவீராக ராஜா. நாங்க கேட்கிறோம் அப்பா, உதவி செய்யுங்க அப்பா. நீதிமானா எங்க சந்ததி வரட்டும். எங்கள் குடும்பங்களில நீதிமான்களும் உத்தமர்களும் எழும்பட்டும். தேவனோடு கூட நடக்கிற மனுஷர்கள் மனுஷிகள் எழும்பட்டும் ராஜா. வாலிபத்திலேயே உம்மை நேசிக்கிற மனுஷர்களை எழுப்பும்பா. உலகத்தை வெறுக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை மட்டும் நேசிக்கிற அன்புள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. தாரும்பா, நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எடுத்து நீர் இதற்கு கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.